ரியல்மி மொபைலில் எப்படி வந்து சிஸ்டம் அப்டேட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரியல்மி மொபைலில் எப்படி சிஸ்டம் அப்டேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ஷோ ஆகும். அப்படி எதுவும் ஷோ ஆகலைன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அபவுட் டிவைஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஜிபிக்கு இருக்குது, எவ்வளோ எம்பிக்கு இருக்குது, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்டேட் அப்படின்ற அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வியூ அப்டேட்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அபவுட் திஸ் வெர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன அப்டேட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சைஸ் எல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிங் வந்து ஆகும். எக்ஸ்ட்ராக்டிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபையிங் வந்து ஆகும். வெரிஃபையிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் நவ் அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். இன்ஸ்டால் நவ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் கம்ப்ளீட்டாக வந்து ரீபூட் ஆகும். ரீபூட் ஆகி கம்ப்ளீட்டாக லோட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆகிடும். ஸோ இப்போ எப்படி ரியல்மி மொபைலில் சிஸ்டம் அப்டேட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.